ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிகப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தினை அரிசியை வச்சு லட்டு ரெசிபி பண்ணோம். அதே மாதிரி இப்போ சிகப்பு கவுனி அரிசி வச்சு பண்ணுறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அந்த சிகப்பு கவுனி அரிசியை முதல் நாளே நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ கல் மண் தூசுலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் 1 கப்பு அரிசி சேர்த்திருக்கேங்க. 1 கப்பு அரிசி சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. நமக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆனதுமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி ஒரு சவுண்டு வரும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக அப்படி பொரிஞ்ச மாதிரி வருது பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரிசி அளந்தெல்லாம் அதே கப்பில் நான் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. அதை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இந்த சூட்லேயே இந்த பொட்டுக்கடலை வறுபட்டுருங்க. அதே போதும் நமக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கவுனி அரிசியில் கஞ்சியோ தோசையோ இந்த மாதிரி எப்போயும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் நம்ம வெல்லம் தான் சேர்த்திருக்கோம், ப்ரௌன் சுகர் தான் சேர்த்திருக்கோம். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த அரிசியை சேர்த்துட்டு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சுக்கு சேர்த்திருக்கேன், தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுட்ரு ஆகாதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நான் தூள் பண்ண வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அது நான் 1 கப்பு சேர்க்குறேங்க. 1 கப்பு அரிசிக்கு நான் 1 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நமக்கு வெல்லம் கரைஞ்சால் போதுங்க. நமக்கு பாகு பதெல்லாம் வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரையணும். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிளறி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். பாகு நமக்கு நல்லா சூடாகவே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டு மறுபடியும் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவு உருண்டைகள் தேவையோ அந்த அளவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாவோ நமக்கு தேவையான அளவில் நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். இது தினம் ஸ்கூல் விட்டு வந்ததே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம ஸ்கூலுக்கு எடுத்து விடலாம். பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்துலேயும் உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டேன். இதை இந்த மாதிரி கவர் நமக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம அப்படியே இது பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தினம் ஒன்று எடுத்து சாப்பிட நமக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பின் பண்ணலாம் வேண்டாங்க. அப்படியே நம்ம கவரில் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு 3 வாரம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தினம் ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.